இன்னைக்கு டே 6. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட திறமைக்கும், நம்மளோட தொழிலுக்கும் நம்ம கிராட்டிட்யூட் பண்ண போறோம். கிராட்டிட்யூட்னா என்னன்னா, நன்றி உணர்வு. நன்றி உணர்வு சொல்றது. சாதாரணமா நீங்க தேங்க்ஸ் சொல்றது வேற, உணர்ந்து சொல்றதுன்றது வேற. கிராட்டிட்யூட்ன்றது நீங்க உணர்ந்து சொல்லணும். நீங்க பண்ற வேலைக்கு உணர்ந்து சொல்றது தான் கிராட்டிட்யூட். இப்போ ஒருத்தவரு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஏழ்மையா பொறக்குறாரு. ஏழ்மையாவே வளர்றாரு. எஜுகேஷனும் சரியா கிடைக்காமயே இருந்திருக்கு. அப்படி இருந்துமே அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செல்வந்தரா இருக்காங்க. ஃபெமிலியரா இருக்காங்க. இந்த மாரி நெறைய அவங்க சந்தோஷமா, நல்லா அவங்களுக்கு என்ன தேவையோ, அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கிற அளவுக்கு அவங்க ரீச் ஆகுறாங்க. ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குற அளவுக்கு கூட இருக்காங்க. 2 பேரு ஒரே படிப்ப படிக்கிறாங்க. ஒரே வேலைக்கு போறாங்க. ஆனா, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே நல்லா ரீச் ஆயிட்டு, நல்லா ஒரு பணக்காரரா ஆயிடுறாரு. பணக்காரர் ஆயிடுறாரு. நல்லா ஃபெமிலியரா எல்லாருக்கும் தெரியிற அளவுக்கு பிரபலமாவும் இருக்காங்க. இதுவே அதே படிப்புல ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அவங்களோட ஃபுல் 100% எஃபோர்ட் போடுறாங்க. அப்படி இருந்துமே அவங்களால ரீச் ஆக முடியல. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இவருக்கு நன்றி உணர்வு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா? எதுவுமே இல்லாம இருந்தும் நல்லா ரீச் ஆயிட்டு எல்லாமே ஈஸியா அவருக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு நன்றி உணர்வு இருந்ததுனால அவரு அந்த ரீச் ஆகுறாரு. இன்னொருத்தவரு இவ்ளோ எஃபோர்ட் போட்டும் அவங்களால ஒரு பிளேஸ்க்கு வர முடியல அப்படின்னா, அவங்க கிட்ட நன்றி உணர்வு இல்லன்றது தான் அர்த்தம். நீங்க செய்யற வேலைக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி உணர்வோட இருக்கீங்களோ, நீங்க எதிர்பாராதத விடவும் உங்களுக்கு ரொம்ப ரீச் ஆயிட்டு, நல்லா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அத விடவும் அதிகமான செல்வ செழிப்போட நீங்க இருப்பீங்க. ஸோ கிராட்டிட்யூட்ன்றது ரொம்ப 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 முக்கியம். உங்களோட ஜாபா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பிசினஸ் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களோட வேலைக்கு நீங்க கண்டிப்பா கிராட்டிட்யூடோட இருக்கணும். இப்போ நீங்க வீட்ல இருக்கவங்கள பார்த்துக்கிட்டு, குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு, ஃபேமிலிய பார்த்துக்கிட்டு, ஒரு பொறுப்பானவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இதுலருந்து கிராட்டிட்யூட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா, நீங்க இதுலயுமே நீங்க கிராட்டிட்யூட் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குன்றத நீங்க கண்டுபிடிக்க, உங்க லைஃப்ல ரொம்ப அற்புதமான விஷயம் எல்லாமே தானா நடந்துட்டு இருக்கும். நீங்க எதையுமே தேடி போ வேண்டாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்கள தேடி அது வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன்னா ஈர்ப்பு விதிய உங்ககிட்ட ஈர்ப்பு விதினாலே நீங்க ஒரு மேக்னெட்டிக் பவர நம்ம கிட்ட மேக்னெட்டா எப்படி இருக்கும்? அது கிட்ட தானே இருக்கும். அந்த மாரி தான். ஈர்ப்பு விதின்றது உங்ககிட்ட எல்லாமே வருமே தவிர, நீங்க எதையும் சேஸ் பண்ணி போற மாதிரி இருக்காது. உங்ககிட்ட கிராட்டிட்யூட் மட்டும் இருந்தாலே, உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே தானா உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டு இருக்கும். இப்போ நீங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒருத்தவங்க உங்கள விட அதிகாரி, உங்கள விட மேல் அதிகாரின்னு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து உங்களுக்கு சொல்றாங்க, "நீ எவ்வளோக்கு எவ்வளோ கிராட்டிட்யூட் எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி உணர்வோட இருக்கியோ, அது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிட்டு வரேன். இந்த நாள் ஃபுல்லா நீ எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி உணர்வோட இருக்கியோ, அந்த நன்றி உணர்வ அப்படியே உனக்கு அற்புதங்களா மாத்தி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? காலையில இருந்து நைட் வரைக்கும் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்மளால கிராட்டிட்யூட் காட்ட முடியுமோ, அந்த எல்லா விஷயத்துக்கும் ஒண்ணொண்ணுத்துக்கும் போயிட்டு நீங்க கிராட்டிட்யூட் பண்ணுவீங்க இல்லையா? அது எல்லாமே அவ்வளவும் உங்களுக்கு கிராட்டிட்யூடா அன்னைக்கு நைட் வந்து பிளெஸ்ஸிங்ஸா மாறிடும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கிராட்டிட்யூட் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அன்னைக்கு நைட்டே வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸா மாறிடும். நீங்க இப்போ ஒரு ஜாப் போயிட்டு இருக்கீங்க. அந்த ஜாப்ல உங்களுக்கு சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ நீங்க நம்மளுக்கு என்ன இவ்ளோ சேலரி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப்ல நம்மளுக்கு சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம வேற ஜாப் போலாமா? அப்படின்லாம் நீங்க யோசிக்காதீங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் பரவால்ல. நீங்க செய்ற வேலைக்கு நன்றி உணர்வோட இருங்க. நீங்க ஒரு ஒரு விஷயமும் தேடி தேடி உங்ககிட்ட பேசுறவங்களா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வேலை குடுக்குறவங்களா இருந்தாலும் சரி, அ இந்த வேலைக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். இந்த வேலைக்கு தான் நம்ம சம்பளம் வாங்க போறோம். அப்படின்ற மாரி ஒரு கிராட்டிட்யூட் இந்த வேலை கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்ற மாரி ஒரு கிராட்டிட்யூட் நன்றிய நீங்க உணருங்க. உணர்ந்து சொல்லுங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி உணர்ந்து சொல்றீங்களோ, அவ்வளவும் உங்களுக்கு அற்புதங்களா மாறும். உங்களுக்கு எல்லாமே பிளெஸ்ஸிங்ஸா வந்து அவ்ளோ சந்தோஷத்த உங்களுக்கு கொட்டி கொட்டி குடுக்குது. இந்த யுனிவர்ஸ் காத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தான் வந்து அது எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திட்டு நமக்கு இத விட பெட்டரா எதா கிடைக்குமா? இத விட பெட்டரா எதா கிடைக்குமா? அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் அந்த மாரி யோசிக்காம உங்களுக்கு என்ன தேவையோ அத பத்தி யோசிக்காதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே மேஜிக்கா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மேஜிக்கா மாத்தி அத உங்ககிட்ட ஈர்க்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸா பல மடங்கா வந்துட்டு இருக்கும். சும்மா நீங்க ஒரு வாட்டி கிராட்டிட்யூட் பண்றீங்க அப்படின்னா, அந்த கிராட்டிட்யூட்காக ஒரு ஈக்குவலா ஏதோ ஒண்ணு கிடைக்க போறது கிடையாது. அந்த கிராட்டிட்யூட்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் காத்துட்டு இருக்கு.
கண்டிப்பா நீங்க கிராட்டிடியூடோட இருங்க. இன்னைக்கு டே 6 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மார்னிங் எழுந்துருங்க. எழுந்துட்டு அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்டோன் யூஸ் பண்ணி இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்குமே மனசுலயே வந்து ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்க. கிராட்டிடியூடுன்றது நன்றி உணர்வு. நன்றி உணர்வு சொல்லுங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில இருந்து உங்கள ஒருத்தவங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களோட மேல் அதிகாரி வந்து உங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நீங்க எப்படி அந்த அதிகாரி வந்து நீங்க ஒரு ஒரு முறை நன்றி உணர்வு எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத அவங்க எழுதிட்டே இருக்காங்க அப்படின்ற கண்ணோட்டத்துல நீங்க உங்கள வாட்ச் பண்ணுங்க. உங்கள வாட்ச் பண்ணி அன்னைக்கு என்னென்னலாம் வந்து உங்களுக்கு நன்றி உணர்வா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்றத ஒரு பேப்பரோ இல்ல நோட்டோ எடுத்து எழுதிக்கோங்க. நோட் பண்ணிட்டே வாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால நன்றி உணர்வு சொல்ல முடியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சொல்லுங்க. அந்த நன்றி உணர்வை எல்லாத்தையுமே நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அந்த எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்க. நம்ம காலையில இருந்து நினைச்சோம் இல்லையா ஒரு விஷயம். இதுக்கு தான் வந்து நம்ம ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து சொல்லிட்டு வரேன். அந்த கான்ஷியஸா இருக்கிறதே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்காக தான். அப்பதான் உங்களால நைட் வந்து ரீகால் பண்ண முடியும். உங்களுக்கு தேவைப்படும் போது ரீகால் பண்றதுக்கு இதுதான் உதவும். அதுக்கு தான் நம்ம கான்ஷியஸா இருங்க அப்படின்னு சொல்றது. அப்போ நைட்டு நீங்க அந்த விஷயத்த எடுத்து நான் இந்த விஷயத்துக்காக நன்றி உணர்வோட இருக்கேன் அப்படின்றத நீங்க ஒரு ஒரு பாயிண்டா ரீகால் பண்ணி சொல்லிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் ஸ்டோன் நம்ம பார்த்தோம் இல்லையா, டே 2 பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்க 4 டேஸ் 5 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டோன் வச்சு மறுபடியும் என் வாழ்நாளில் என்னென்னலாம் நல்லது நடந்துச்சு, இன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்னலாம் நல்லது நடந்துச்சு, சும்மா ஒரு ரீகால் பண்ணி ஒரு விஷயத்துக்கும் தேங்க் பண்ணுங்க. தேங்க் பண்ணிட்டு அந்த ஸ்டோனை உங்க பக்கத்திலேயே வச்சுட்டு நீங்க தூங்குங்க. டே 6க்கான பயிற்சி இதுதான். டே 6 நீங்க இதை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒருத்தவங்க எனக்கு காலையில மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி ரியலைஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ண டெக்னிக் என்னன்னா, ஹோபோனோபோனோ. இந்த டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஹோபோனோபோனோ அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு எந்த விஷயம் தப்பா போனாலும் நீங்க அந்த விஷயத்தை நினைச்சு இந்த ஹோபோனோபோனோ சொல்லலாம். ஹோபோனோபோனா என்னன்னா, ஒரு 4 லைன்ஸ் வரும். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த 4 லைன்ஸ் தான். இந்த 4 லைன்ஸ் நீங்க ரிப்பீட் பண்ணும்போது எந்த விஷயம் தப்பா போதோ அது உங்களுக்கு சரி வரும். இதை பத்தி நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் தனியா அப்லோட் பண்றேன். இப்போ இதுக்காக நான் சும்மா ஒரு சின்னதா சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் யூனிவர்ஸை நினைச்சு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. இந்த 4 லைன்ஸை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. மினிமம் நீங்க வந்து 40 டைம்ஸ் ஆவது சொல்லணும். 40 டைம்ஸ் ஆவது சொன்னா இதுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மினிமம் 40 டைம்ஸ் சொல்லுங்க. இதை வந்து நீங்க மணிக்கு யூஸ் பண்ணலாம். உங்க ஜாப் வேணும்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். யாரா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா அவங்க ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள மனசை நினைச்சுக்கிட்டு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ அந்த பர்சனை நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்லலாம். இது வந்து நீங்க வாய் திறந்து சொல்ல தேவையில்ல. நீங்க மனசுல நினைச்சாலும் அவங்களுக்கு ரீச் ஆகும். அவங்களே ரியலைஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சின்ன டெக்னிக் தான். இதுக்கு ஒரு வீடியோவே தனியா போடணும். அந்த அளவுக்கு இதுல நிறைய இருக்கு. போன்றது. இதுக்கு நான் தனியா வீடியோ போடுறேன். பட் இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இதை சொல்லுங்க. எந்த விஷயத்துக்காக ஹர்ட் ஆகுதோ எந்த விஷயத்துக்காக உங்களுக்கு ஹர்ட் ஆகுதோ ஜஸ்ட் ஹோபோனோபோனோ இந்த டெக்னிக் நீங்க சொல்லுங்க. இந்த ஹோபோனோபோனோ டெக்னிக் யூஸ் பண்ணி நிறைய விஷயத்த நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க தனியா நான் வீடியோல சொல்லும் போது நீங்க உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியா புரியும். எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தலைவலினா கூட உங்க ஹெட்டேக்கை நினைச்சிட்டு உங்க உடம்புக்கு நீங்களே வந்து ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ இப்படி சொல்லலாம். அதே மாதிரி உங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க அந்த பிரச்சனையை நினைச்சு இந்த ஹோபோனோபோனோ டெக்னிக் நீங்க சொல்லலாம். அதே மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த ஹோபோனோபோனோ டெக்னிக் உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க உங்களுக்கு இதை பத்தி இன்னும் நிறைய டீட்டெயிலாக நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன விஷயத்துக்காக இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீயா நெயில் ஆர்ட் கிளாஸும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். யூடியூப்ல தான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்க்ரீன்ல வர சேனல் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த சேனலையும் போய் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. கற்றுக்கோங்க. நீங்களும் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். யாருன்னா லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.